அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்ப மாமா நீங்க அவகிட்ட என்னை அன்பா நடந்துக்கிற சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், அட ஆமா மாப்பிள, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சுரேஷுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற சுரேஷுக்கும் வித்தியாசம் அவளுக்கு நல்லாவே தெரியணும். நீ அவகிட்ட நடிக்கணும், அவளை நீ அடக்கணும், அவளை நீ அடக்கணும்னா நீ அடுக்கடுக்கான பொய்யெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், சரி மாமா, அவளை அடக்கணும்னா நான் எவ்வளவு வேணாலும் நடிக்கவும் செய்வேன், எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லுவேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மாப்பிள்ள அப்ப முதலிரவுக்கு தயாராயிட்ட போலயே அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், அட போங்க மாமா, நீங்க இப்ப தட்டிக்கு போய் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பொய்யா பேசி முதல்ல அவளைய வலிக்கு கொண்டாந்து அதுக்கப்புறம் முதலிரவெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா கிளம்பி வீட்டுக்கு வரவும், எங்கடா போன சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்கவும், ஒன்றும் இல்லம்மா, மாமா அப்பாவுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரூமுக்குள்ள போகவும், இங்க மதி பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா இவகிட்ட ஏதாவது அன்பா பேசலான்னு பார்த்தா அழுதுகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி சுரேஷ் மதியை பார்க்கவும், மதி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு இப்ப, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், மதி பார்த்தா பதிலே சொல்லல. கேட்கிறேல, கொஞ்சமாவது பதில் பேசலால, உன்கிட்ட தானே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், அப்பதான் மதி சுரேஷை பார்த்து முறைக்கவும், இப்படி முறைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், நான் எங்க அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பாவை பார்க்க போகணுமா, புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அப்பாவை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, நான் அப்பாவை போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னேன், இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், சரியாத்தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மதி பார்த்தா முறைச்சு பார்க்குறாங்க. இல்லை, கல்யாணம் ஆன உடனே எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், இருக்கட்டும், நான் என்ன அங்கேயேவா போய் இருக்க போறேன், கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes எங்க அப்பாவை பார்த்துட்டு திரும்ப வரப்போறேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், சரி இப்ப என்ன, உனக்கு உங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஆமா எங்க அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி மதியம் சொல்லவும், வெளியில பார்த்தா வேகமா சுரேஷ் வராரு. ராகவனும் ராஜலட்சுமி உட்கார்ந்து இருக்கவும், என்னடா நீ போய் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், இல்லம்மா அவளுக்கு அவங்க அப்பாவை பார்க்க போகணுமாமே அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஆமாடா எங்ககிட்டே அதைத்தான் சொன்னா, முடியாதுன்னு சொல்லிட்டோம், இப்ப உன்கிட்ட சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், சரிம்மா நான் வேணா அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேனே, கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்னடா நீ புரிஞ்சுக்கிறமா பேசிக்கிட்டு இருக்க, அவங்க அம்மாட்டையும் பேசிட்டா, அவங்க அம்மாவும் வர வேணான்னு சொல்லிட்டாங்க, பாத்துக்கிறதுக்கு அம்பிட்டு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க அம்மா தங்கச்சி இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்காரு, இதுக்கு மேல இவ போய் என்னதான் பண்ண போறாளாம், அவங்க அப்பாவுக்கு என்ன இவன் ஆபரேஷனா பண்ண போறா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், இல்லம்மா அவ அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், பரவாயில்லடா அவ அழுதுட்டு போறா, இப்ப தட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒன்னும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பார்த்தா சொல்லி மிரட்டி விடவும், ஒன்னும் பண்ண முடியாம சுரேஷ் வராரு. ராஜலட்சுமி வெளியே பேசுனது எல்லாத்தையுமே மதி காதுல வாங்கிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. சுரேஷ் ரூமுக்குள்ள வரவும் சுரேஷை பார்த்து மதி முறைக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா மலர் வராங்க. சுரேஷ் நீயா பேசுனது அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், இல்ல நீ அழுதுகிட்டே இருந்தா அதனால அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்னன்னா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், பரவாயில்லையே சுரேஷ், மதிக்காக வந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீயே கூட்டிட்டு போறேன்னு கேட்ட பாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, உங்க அண்ணனா வாயவே திறக்க மாட்டேன், பரவாயில்ல மதிக்கு ஒண்ணுனா வந்து வெளியில உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், அப்பதான் பார்த்தா வேற வழியே இல்லாம சுரேஷ், இங்க பாரு இன்னைக்கு ராத்திரி மட்டும் பொறுத்துக்க, மறுநாள் காலையில விடிஞ்சதுமே காலையில உங்க அப்பா பாக்குறதுக்கு நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மலரு, மதி அதான் சுரேஷ் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, சுரேஷ நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க, ஏன் வீட்லயும் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பிடிவாதமான மைண்ட் உள்ளவங்க, அவங்க கிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாது, அதனால காலையில போய் நீ உங்க அப்பாவை பார்க்கலாம், எதையும் போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு பார்த்தா கிளம்பிடுறாங்க. மதி படுக்கலான்னு சொல்லிட்டு பாய் தலவாணி எல்லாத்தையும் எடுத்து கீழே விரிக்க போகையில அப்பதான் சுரேஷ் பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், பார்த்தா தெரியல கீழே படுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இல்ல கட்டிலே நீ படு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மதி பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. கட்டில படுனா ஏன் கூட ஒன்னும் படுக்க சொல்லல, கட்டில நீ படுத்துக்க, தரையில பாய விரிச்சு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதிக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் பேசுறது சுரேஷ் தானா இல்ல வேற யாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா மதி பாக்குறாங்க. என்ன ஒரு மாதிரியாவே நீ பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மதி, இல்லையே நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், இங்க பாரு நான் நல்லவன் தான், வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாரு இந்த சுரேஷ் எப்படின்னு,
நீயா வந்து என்கிட்ட தானா வம்பிழுக்கவும் தான் அது எங்கெங்கேயோ போய் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் உன்னைய முத தடவை பார்த்தது காலேஜில் தான். அப்போ உன்னைய பார்க்கையில என் மாமா கிட்ட நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? இப்படி ஒரு அழகான டீச்சர்லாம் நம்ம படிக்கும்போது இல்லையே அப்படின்னு சொன்னேன். உன்னைய பார்க்கையில அப்ப உன் மேல எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ பிடிவாமோ எதுவுமே இல்லை. உன்னைய பார்க்கையில மனசுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போக போக நீ பண்ற பிடிவாதம் திமிரு எல்லாத்துக்கும் நானும் பலிகடை ஆகவும் அது அப்படி அப்படியே எங்கெங்கயோ போய் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. இனிமேல நமக்குள்ள எதுவும் வேணாம். கல்யாணம் ஆயிருச்சு, ஓகே. இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறதுக்கு கண்டிப்பா நாட்கள் ஆகும். அதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும் மதிக்கு இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் கனவா நனவா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி கட்டில படுத்துக்கிறாங்க. சுரேஷ் கீழே படுத்துக்கிறாரு. இவகிட்ட இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்ல போறேன்னு தெரியலையே. உலகத்துல இருக்கிற எல்லா பொய்யும் நான் ஒரு ஆள் மட்டுமே சொல்லணும் போலே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கடந்து முழிச்சுக்கிட்டே படுக்க மறுநாள் பார்த்தா விடிஞ்சிருது. மதி வழக்கம் போல சீக்கிரம் எந்திரிக்காம இங்க பார்த்தா மதி 8 மணி ஆயிருது. மலரு காலையில எந்திரிச்சு டிஃபனு லஞ்சு எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் கட்டி இங்க பாக்கியராஜும் பார்த்தா வேலைக்கு போயிடறாரு. ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலரு இன்னும் அவ எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி வந்து கேட்க, இல்லத்த மதி இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அவளுக்கு என்ன இம்பிட்டு நேரம் தூக்கம்? மணி 8 ஆக போகுது, இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், அப்பதான் மலரு, அத்தை அந்த பொண்ணு நேத்து நைட்டு முழுக்க தூங்கல. இன்னொன்னு இந்த கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலையில நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலயே அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லா இதையே யோசிச்சு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அதனால தூங்கட்டுமே, விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், என்னடி அவளுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், நான் வக்காலத்தெல்லாம் வாங்கலத்த, அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், ஆமாடி இன்னைக்கு 8 மணி வரை தூங்குவா, நாளைக்கு 10 மணி வரை தூங்குவா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி போய் சுரேஷ் கதவை தட்டவும், சுரேஷும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. மதியும் பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டுட்டு மதி எந்திரிச்சு வராங்க. என்னம்மா உனக்கு இன்னும் விடியலையா? உனக்கு நேத்து தானே அவ்வளவு சொன்னோம், இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குன்னு. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். இந்த வீட்டு மருமகனா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கடகடன்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். நீ என்னன்னா 8 மணி வரை தூங்கிக்கிட்டு இருக்க. அதுவும் வீட்டுக்கு வந்த முத நாளே இப்படி மருமக 8 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருந்தா லட்சுமி எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேசவும், இங்க மதிக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. இல்ல நைட்டெல்லாம் தூங்கல அப்படின்னு சொல்லி மதி சொல்ல வரவும், ஏன் தூங்கல, முடிப்படுத்தா தூக்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அப்பதான் சுரேஷ் எந்திரிச்சு வராரு. மாமா விடுமா, அதான் சொல்றாள. சரி மதி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கிளம்பு, உங்க அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், டேய் சுரேஷ் என்னடா நீ தான் பேசுறியா? நேத்து ராத்திரி இதைத்தான் சொன்ன, இப்ப விடிஞ்சது விடியாததுமா இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்ற. எப்படா கல்யாணம் ஆனது இப்படி மாறுறீங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பார்த்தா சுரேஷ் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது.